தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழக மூத்த தலைவர் அதிமுகவுக்கு ஓட்டம் பிடித்தார். தமிழக வெற்றிக் கழக மூத்த தலைவர் அதிமுகவுக்கு ஓட்டம் பிடித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு மூத்த தலைவர், ஆம், அதிமுகவை சார்ந்த பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர், 2019 மற்றும் 2021 ஆண்டுகளில் தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கோவிந்தசாமி. இவர் 2026 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதிருப்தியில் இருந்தார். அதிமுகவிலிருந்து தேர்தலுக்கு பிறகு விலகினார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். ஆனால் இணைந்து 10 நாட்களிலேயே அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். ஏனென்று சொன்னால், தமிழக வெற்றிக் கழக அரசியல் அவருக்கு பிடிக்கவில்லை. ஜெயலலிதா மீது, எம்ஜிஆர் மீது விசுவாசமாக இருந்தவர் விஜய் மீது விசுவாசத்தை காண்பிக்க முடியவில்லை. மேலும் லோக்கல் டிவிகே தொண்டர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை. இதனால் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். ஆனால் 3 மாதம் கழித்து மீண்டும் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு மூத்த தலைவர், பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி. இவர் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகின்ற அதிமுகவினர் அங்கு உள்ள சூழ்நிலைகளை பார்த்து மீண்டும் தாய் கட்சிக்கே திரும்பி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.